இல்லை குட்டீஸ்லாம் பயப்படுவாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருக்கேன். பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தியேட்டரில் பார்க்குறேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அண்ட் மூவி பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஸோ நார்மலாக த்ரில்லர் மூவிலாம் பார்க்குறது ரொம்ப பயப்படுவேன். ஸோ நம்ம இவ்வளோ பயமாக இருக்கே அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. இல்லை நடிக்கும்போது நான் அந்த த்ரில்லர் சீனில் நான் இல்லை ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். பட் இன்னொரு பார்ட் ஆஃப் ஃபேமிலி ஒன்று இருக்குது, அதில் தான் நான் இருந்தேன். ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு. நிறைய லேர்ன் பண்ணேன். சவுண்டில் நான் கத்துற சவுண்டை விட பின்னாடி கொஞ்சம் கத்துற சவுண்டை கேட்டுச்சு. ஸோ அந்த பயம் இருந்துச்சு. அந்த த்ரில் இருக்குது. த்ரில்லர் மூவி தானே. ஸோ அந்த ஃபீல் இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை டேரக்டர் சார் கிட்ட தான் கேட்கணும், அது என்னன்னு தெரியல. பட் லீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் கம்பேக் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. டேரக்டர் சார் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். பட் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ அவங்க தான் சொல்லணும். அதே மாதிரி மியூசிக்கும் ஹாரர் அந்த சீன்லாம் வரப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க நல்லாவே பயப்படுவாங்க. இப்போ நம்ம எப்படி காஞ்சூரிங்லாம் பார்க்குறப்ப நமக்கு எப்படி ஒரு பயம் வரும், அது மாதிரி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும். லாஸ்ட் கிளைமேக்ஸில் சிஜி பண்ணியிருந்தாங்க. பட் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. காமெடி ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பேர் தெரியல, அமுதவனல்ல இன்னொருத்தவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேக் கட்டிங் சீன்லாம் வரும். அதெல்லாம் செம ஜாலியாகவும் இருந்துச்சு. அதே டைமில் அதை அப்படியே ஹாரராகவும் கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சோனியா அகர்வால்லாம் செம சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க சின்ன பார்ட் தான். பட் இருந்தாலுமே அவங்களோட சீன்ஸ் செம சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், குழந்தைங்களோட கூட பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். படத்தில் பழைய மாதிரி ஒரு பூதம் காட்டேரி அப்படியெல்லாம் இருக்குங்கிறத சொல்ல வந்திருக்காங்க. எப்படின்னா ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்கிறாங்க சார், தீய சக்தியை எழுச்சிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்போதைக்கெல்லாம் பூதம் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஆக்ஷன்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு பாட்டு ஒரு பாட்டு நல்லா தான் இருக்குது. ஒரு பாட்டு நல்லா இருக்குது. பார்க்கலாம், பார்க்கலாம். ஏன்னா ஒன்றும் த்ரில்லிங் ரொம்ப இல்லை, கொஞ்சம் நல்லா பார்க்கலாம், அவ்வளோதான். சரி, ஓகே. பரவாயில்ல, படம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இன்னும் ஒன்று ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட், சவுண்ட் எஃபெக்ட் பயமாக இருக்குது, வரதில்லை. அதுதான். மற்றபடி அது ஆக்டிங் நல்லாயிருக்கு. இதில் ஹீரோ அவரை நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயினே நல்லா நடிச்சிருக்காங்க. லிவிங்ஸ்டன் பொண்ணு நல்லா கலக்கிட்டாங்க. அப்புறம் லிவிங்ஸ்டன் நல்லா கடைசியாக பாக்கியராஜனை கலக்கிட்டார். நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. அதாவது நான் எதிர்பார்த்துலாம் போகல சார் படம். ஓகேங்களா, எதிர்பார்க்காம தான் வந்தேன். ஏன்னா ஜெனரலாக ஒரு பேய் படம்னாவே கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து பார்த்து பழக்கம், எப்படி இருக்கும் பார்க்கலான்ட்டு. இது பேய் படத்துலேயே கொஞ்சம் கண்டென்ட் வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நம்ம இந்த என்ன சொல்கிறது, சாத்தான் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாத்தான் சம்மந்தப்பட்ட கதை தான் இந்த படம். நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு பேய் படத்தில் என்ன ஒரு முக்கியமோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருக்குது. சொல்லுங்கள், வேறு ஏதாவது கேளுங்க. இல்லை, அவங்க சீன்ஸ் அவங்க நல்லா தான் பண்ணிக்காங்க. ஆனால் அவங்க போர்ஷன்ஸ் கம்மி. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வராங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்தாங்க. அவங்க சீன் என்னவோ அது நல்லா பண்ணிக்காங்க. அதாவது ரொம்ப பில்டப் பண்ணி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறத விட நல்லா பண்ணிக்காங்க, அவ்வளோதான். அதான் சார், இது பேய் படத்துலேயே கொஞ்சம் வேறு மாதிரி கண்டென்ட். சாத்தான் இது. இப்போ நம்ம கடவுளை போய் வேண்டுறோம், கடவுள்கிட்ட வேண்டுமோ நமக்கு எதுவுமே கொடுக்காது. நம்ம எதுவுமே கொடுக்காத போது சாத்தான்கிட்ட வேணால் நம்ம கொடுப்போம். ஆனால் அது கொடுத்த மாதிரி ஒரு மாய மாதிரி நம்மளுக்கு காட்டிட்டு நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் நம்ம கிட்ட கேட்கும். ஸோ இந்த கண்டென்ட் அதுதான். ஓகேங்களா, அதாவது ஒரு தடவை நம்பி பார்க்கலாம் சார். ஒரு தடவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான திரைப்படம் இல்லை. பேய் படத்தை எல்லாம் விரும்புவாங்க ஒரு ஆடியன்ஸ் கூட்டம் இருக்குது. ஸோ அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். இது பக்காவா நடிச்சிக்கிறாப்புல அந்த போல இருக்குது. யாருக்காக வரீங்களோ இல்லையோ, விஜய்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல, சரியா இருக்குது. மாலை கவுண்டர்னா கவுண்டர் அந்த போல கொடுக்குறாரு. நீங்கள் தான் படத்துக்கு அவருக்காகவே வரணும். நீங்கள் படம் ஃபுல்லாக வேற மாதிரி போகுது. அவரால் சீனே அவர் தான் ஓப்பன் பண்ணுறாப்புல. படம் ஃபுல்லாக ஒரே பண்ணு வேற மாதிரி இருக்குது. அவரு தேட்டரில் உட்காந்தா கீழே உட்காரத்துலாம் இல்லை, பரப்பிங்க ஒருத்தர் மூளைக்கு பரப்பிங்க. வெளியில் இன்டர்வெல்லாம் இல்லை, இன்டர்வல் விட்டா கூட ஸ்க்ரீன்லாம் கீழ்ச்சிட்டு போயிடுவீங்க. அந்த போல நடிச்சிக்கிறா போல அவரு.
பறகிறீங்க, நீங்கள் சதறுவீங்க. அவர் வந்தாலே ஃப்ரேமில் காட்டினாலே சதறுவீங்க. அந்த போல இது படம் வந்து பாருங்க. வெறித்தனமாக நடிச்சுக்கிறாரு. கத்துவீங்க, தொண்டைலாம் தீஞ்சு போயிடும். எல்லாம் மெடிக்கல் போயிடுவீங்க நாளைக்கு காலையிலலாம். ஓகேவா, வந்து பாருங்க. அந்த போல நடிச்சுக்கிறாரு. நன்றி, வணக்கம்.